குழந்தை இஸ் அப்சல்யூட்லி அ பர்சனல் சாய்ஸ். பர்சனல் சாய்ஸ்ல தான் குழந்தை பெத்துக்க போறேன்ற ரொம்ப கிளியரான டெசிஷனுக்கு வந்துருங்க. அப்ப ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த மருத்துவமனை ஆரம்பித்த 8 மாத காலத்தில் இப்ப கீர்த்தி அருண் கிட்ட நான் கேட்டபொழுது, நெறைய பேர ஃபெயிலியர் ஆனவங்கலாம் இங்க வந்து இப்போ பாசிட்டிவா இருக்கு. நெறைய பேர் பிரெக்னன்சி ஆயிருக்காங்க மேடம் சொன்னாங்க. கண்டிப்பா இது வந்து இந்த சேவை வந்து குழந்தை இஸ் அப்சல்யூட்லி அ பர்சனல் சாய்ஸ். உங்க வேல்யூ மேல மட்டும் என்னைக்கும் சந்தேகம் வேணாம். குழந்தை இருக்கு, இல்ல தாண்டி நீங்கலாம் ரொம்ப முக்கியமான ஆளு. ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஆளு. ஊர் என்ன வேணா பேசும். சுத்தி இருக்கவங்க என்ன வேணா பேசுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல இது வந்து கட்டாயம் மாரியும், இது இல்லன்னா நீங்க அன்வொர்த்தின்ற மாரியும் சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த எண்ணத்த மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அத நம்ப ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு நிஜமாலுமே ஹெல்த்தியா இருக்காது. உடம்பு ஹெல்த்தியா இருந்தா தானே அடுத்த ஸ்டெப்பான குழந்தை பத்தி யோசிக்கிறதுக்கு. நீங்க என்னவா இருக்கீங்களோ, நீங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப வொர்த்தியான ஆளு தான் நானு. அப்படின்னு எவ்ரிடே உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத விட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வேலூர் கோட்டை மாரி 4 கோட்டை கட்டினா கூட பிரயோஜனம் இருக்காது. பெர்சனல் சாய்ஸ்ல தான் குழந்தை பெத்துக்க போறேன்ற ரொம்ப கிளியரான டெசிஷனுக்கு வந்துருங்க. அப்ப ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஹெல்த்தி மைண்ட் இஸ் ஈக்குவல் டூ ஹெல்த்தி பாடி. ஏதோ சின்ன தடைகள்னால, உணவு பழக்கத்தினால, ஏதோனாலயும் இருக்க தொந்தரவ சரி பண்ண தான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இது என் சாய்ஸ் தான்னு தெரிஞ்சு பெத்துக்கிற இடத்துல, அந்த எம்பவர்மென்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கும், உங்க குழந்தைக்கும் கூட. தேங்க் யூ.